ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே நம்ம சிசி ஜின்னை பார்த்து, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ இப்பவே என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு மறுபடியும் திரும்ப வரதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா டெட் பாடிஸையும் ஒளிய வச்சிருவாங்க. அப்போ நம்மளால இவங்களோட தப்ப புரிய வைக்க முடியாது, யாருக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்காதுன்னு சொல்ல ஜின்னு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். உன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இருக்கு, ஆனாலும் உன் மேல கோவப்பட முடியல, ஏன்னா நீ சொல்றதுலயும் ஒரு கரெக்டான பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிசி உடனே பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு, ஆனா என்ன நம்ப முடியுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சிசி சொல்ல ஜின்னு பாக்குறான். நான் உன்னை நம்புறேன், அப்புறமா வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறான். சிசி உடனே யோசிக்கிறா, நீ ஏதோ ஒரு ஐடியாவோட தான் என்கிட்ட பழக வந்த, ஆனா உண்மையாவே உனக்கு இந்த ஊர் மேல மக்கள் மேல அக்கறை இருக்குங்கிறதால நானும் உன்னை கம்ப்ளீட்டா நம்புறேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஜின்னு போகும்போது அவன் அசிஸ்டன்ட்ட விட்டுட்டு தான் போயிருக்கான், சிசிக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. சிசி இப்ப வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கால, அங்க அக்காவோட மாமியாரோட ஒன்னா உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா, இவ்வளவு சின்ன பொண்ணு நீ, இப்பதான் உன்னை முதல் தடவையா பாக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறமா, கல்யாணத்தப்போ ஒரு குட்டி பொண்ணா இருந்த, இவ்வளவு அழகாயிட்ட அப்படின்னு சிசிய பத்தி கேட்க, அழகுங்கிறது அம்மா அப்பா கொடுத்து வந்தது, நானாவே எதுவும் செய்யலங்கிறதால என்னால இதுல பெருமைப்பட்டுக்க ஒன்னும் இல்ல ஆன்டி அப்படின்னு சிசி சொல்லிடுறா. எவ்வளவு அறிவு இத்தனோண்டு வயசுலயே அப்படின்னு அந்த மாமியார் பேசிட்டு இருக்கும் போதே அந்த அக்கா புருஷன் அங்க வந்துடுறான். சிசிய மறுபடியும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு, நைட் எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்க, சிசி உடனே பெட் சரியில்லை போல, எனக்கு சரியா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் சரி பண்ணி மாத்திடலாம், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த மாமாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுல ஒரு வேலைக்காரன் எடுத்து சிசியோட கழுத்தை நெரிச்சான்ல, அவங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போது சிசி ஆப்போசிட்ல வந்துடுறா. திரும்பி போலான்னு பார்த்துட்டு பயப்படுறான். நான் எதுவுமே சொல்லலங்க, மாஸ்டர் கிட்ட கூட ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்ல, சிசி உடனே பார்த்துட்டு, சரி ஒன்னும் சொல்ல, அந்த அளவுக்கு நீ நல்லவன் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் என் கழுத்தை நெரிச்சிருந்தனா நேத்தே நான் இறந்து போயிருப்பேன், கரெக்ட் தானேன்னு கேட்க, நான் ஒரு வேலைக்காரங்க, எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க சொன்னதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பையன் கெஞ்சிட்டு இருக்கான். நீ பண்ணது பெரிய தப்பு, ஆனா இதுக்கும் மேலேயும் பிராயச்சித்தை தேடிக்கணும் நீ ஆசைப்பட்டனா எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு அந்த ஒரு ஹேர் பின் இருந்ததுல, அதை எடுத்துட்டு நேரா காணாம போயிட்டா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி அலைஞ்சிட்டு இருந்தாலே, அவங்க கிட்ட கொடுத்தது உன் பொண்ணு ஹேர் பின்னான்னு கேட்க, என் பொண்ணுக்கு என் கையால பார்த்து வாங்கி கொடுத்த ஹேர் பின் இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. ஜின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நேரா அங்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசிய ரகசியமா அந்த இடம் இருக்குல்ல, கட்டி வச்சிட்டு இருக்க இடம், அந்த இடத்துக்கு அந்த வேலைக்கார பையன் சிசிக்கும் வேலைக்கார கேட்டு போட்டு கூட்டு வந்துடுறான். இதுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே சிசி பயந்துகிட்டே உள்ள போறா. அதுக்குள்ள ஜின் நேரா கிளம்பிட்டு அந்த ஜட்ஜி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, காணாம போன இத்தனை பேரோட கேஸ், இவங்க எல்லாம் காணாம போன இடம் இதோ இங்க இருக்கு, எல்லாருக்கும் வயசு 16ல இருந்து 20க்குள்ளதான், டீசென்டான வீட்டு பொண்ணுங்களும் காணா போயிருக்காங்க, ரொம்ப ஏழைங்க வீட்டு பொண்ணுங்களும் காணா போயிருக்காங்க, வியாபாரிங்க வீட்டு பொண்ணுங்களும் காணா போயிருக்காங்க, இதுல எந்த பாகுபாடும் இல்லாம யாரும் கிடைக்காம இருந்தாங்க, ஆனா ஒரே ஒருத்தரை தான் எல்லாரும் சாட்சியா சொன்னாங்க, அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். மினிஸ்டரோட பையன் அப்படின்னு. ஜட்ஜி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க, ஆனா அதுக்குள்ள அங்க வேற வேலைக்காரன் ஒருத்தன் எல்லாத்தையும் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். மினிஸ்டரோட ஆள் போல, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா ஜின்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு மேல நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா ஊரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆபத்து, வாங்க இப்பவே போலாம், வந்து கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு ஜின்னு கூப்பிட்டு இருக்க, ஜட்ஜி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது அமைச்சரோட வீடு, இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் இந்த ஊர்ல அவருக்கு தான் இருக்கு, அவர் கையில மிலிட்டரியும் இருக்கு, நம்மளால ஈஸியா வர ஒன்னும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள இந்த வேலைக்கார ஒருத்த ஓட்டு கேட்டுட்டு இருந்தான்ல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவ்வளவு பொண்ணுங்க உயிர் ஆபத்துல இருக்கு, இன்னும் எத்தனை பேர் சாவாங்களோ தெரியல, அதை விட உங்களுக்கு பதவிதான் முக்கியமான்னு கேட்க, இப்பவே போலாமா அப்படின்னு ஜட்ஜும் கிளம்பிடுறான். இங்க நம்ம சிசி உள்ள வரா. அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் என்ன உயிரோட இருக்கா, மத்த பொண்ணுங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, கடைசியா காணா போன பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்கா. சிசி போயிட்டு அந்த பொண்ணை எழுப்ப ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு பயந்துட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாதங்கன்னு நடுங்கிட்டே கண்ணு முழிச்சு பாக்க சிசி ஆப்போசிட்டா நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னோட ஆபீஸ்ல எல்லா வீரர்களையும் ஒண்ணு சேர்த்து ஜின்னு ஜட்ஜு 2 பேரும் வராங்க. ஜட்ஜி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜின்னுக்கு அதுக்கு மேல பொறுமை இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பலான்னு சொல்லிடுறான். ஜட்ஜே பார்த்து பதறிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பெட்டு டாக் இருக்கே, அதுவும் கூடவே ஓடிட்டு இருக்கு. இங்க நேரா சிசியோட அந்த மாமா இருக்கான்ல, அவனோட அப்பா நேரா கூப்பிட்டு வச்சுட்டு, என்னடா இது உருப்படுற வழி இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அப்போ ஒரு வேலைக்காரன் ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போலீஸ் கமாண்டன்ட் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு. அவங்க அப்பா நேரா அவங்க பையனை பார்த்து, இந்த தடவை என்ன பண்ணி வச்ச சொல்லி தொலை அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அந்த ஆளு பயந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க சிசி அந்த இன்னொரு பொண்ணு கடத்தப்பட்ட பொண்ணை புடிச்சு வச்சுட்டு, நீ ஓகே தானேன்னு கேட்க, இதுக்கு மேல நான்
யாரையும் நம்பி ஒரு கால் கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு ஹெல்ப் வேணும்னு அந்த ஆளு கூப்பிட்டாங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல அவன் கேவலமான ஆளு. அவனை நீ குறை சொல்லிட்டு இருக்கணுமே தவிர உன்னை நீ குறை சொல்லிக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து நம்ம வெளியே போக முடியாது, போனா என்ன கொண்டு போட்டுருவாங்க வேலைக்காரன் வேற கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த மாமாவோட அப்பா அதாவது அந்த மினிஸ்டர் வெளியே வரான். வெளியே ஜட்ஜும் நம்ம ஜின்னு நின்னுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு தேடுதல் வேட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்ல வேணும்னே இந்த மினிஸ்டர் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இழுத்து அடிச்சிட்டு இருக்கான். இது நான் உங்களோட பெரிய அதிகாரி, ஏன் வீட்டுல தேடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அந்த ஆளு கேட்க, நீங்க பெரிய அதிகாரிங்கிறது உண்மைதான், ஆனா இந்த வீடு வரைய எனக்கு அதிகாரம் இருக்கு, தேடுறதுக்கு நான் உள்ள வரலாம்லன்னு கேட்க ஜின்னு பாக்குறான். எவ்வளவு நல்லா பேசுறாரு பாத்தியா ஜட்ஜு, அதுக்குதான் அவரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த கடத்தப்பட்ட பொண்ணு என்னை காப்பாத்தி எப்படியாவது வெளியே கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க வேலைக்காரன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சிசி பாக்குறா. இங்க பாரு, இந்த பொடியை லைட்டா அப்படியே நசுக்கிட்டு அதை யார் மேலேயாவது போட்டோன்னா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க, புரியுதா அப்படின்னு அந்த மாத்திரையை அவங்க கையில கொடுக்குறா. சிசி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் கண்டிப்பா அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து ஏஞ்சு போயிட்டு இருக்கா. இங்க ஒரு வழியா சண்டை முடியுது. சரி ஓகே, முடிஞ்சா போய் தேடிக்கோங்க அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த மாமா மினிஸ்டரோட பையன் வெளியே எங்க வீட்டு தேட போறீங்களா, பொண்ணுங்க காணா போனா நான் தான் கொண்டேன்னு அர்த்தமா, நான் கொல்லலையே அப்படின்னு கேட்க, நீங்க கொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சரண்டர் ஆகுறீங்களா என்ன அப்படின்னு ஜின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹேர் பின் காணாம போயிருக்கு, உங்க வீட்டுல கிடைச்சிருக்கு, அப்பனா அந்த கடத்தப்பட்ட பொண்ணு இங்க இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஜின்னு மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்க, இதுக்கும் மேல இந்த விஷயத்த ஆற போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வீட்டுக்குள்ள தேடிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆளுங்க எல்லாம் உள்ள வராங்க. சிசியோட அக்கா சிசி கூட தான் நின்னுட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு முடிச்சிட்டு இருக்க சிசி வேலைக்கார பொண்ணுக்கும் அந்த வேலைக்கார பையனுக்கும் சிக்னல் கொடுக்க அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. இங்க அந்த மாமா உட்காந்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஜின்னு ஜட்ஜ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் போய் தேடுதல் வேட்டையில இறங்கிடுறாங்க. ஜட்ஜால தாங்கிக்க முடியல, அவனும் நானும் போய் பாக்குறேன் அப்படின்னு போய் பாத்துட்டு இருக்கான் ஜின்னு கூட சேர்ந்துட்டு. மத்தவங்க எல்லாம் தோண்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி கூட இல்ல. எப்பவுமே போன தடவை பார்க்கும் போது இருந்ததுல அந்த இடம் வெறும் தோட்டமா மட்டும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பக்கம் அந்த கடத்தப்பட்ட பொண்ணு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும் அப்படின்னு கரெக்டா தோண்டும் போது ஒரு சவப்பெட்டி வேறப்படுது. சவப்பெட்டி இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி ஓபன் பண்ணி பார்க்க உள்ள ஃபுல்லா புக்ஸ், தேவையில்லாத பொருள் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்கல்ல, என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க நக்கலா பேச ஜின்னு பாக்குறான். ஜட்ஜி கிட்ட போயிட்டு இதுக்கும் மேல விடிய விடக்கூடாது, இதுக்கும் மேல போயிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த பழியை நான் ஒட்டு மொத்தமா ஏத்துக்கிறேன், உங்க மேல எந்த தப்பும் வராது, ஆனா ஃபைனலா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு அவனோட டாக் இருக்கும்ல அதை கூப்பிட்டு அந்த ஹேர் பின்னை மோப்ப பிடிக்க கொடுக்க அந்த நாய் பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது. உடனே இந்த மினிஸ்டர் டென்ஷன் ஆயிட்டு, நான் எல்லாம் வச்சு தேடுறதுக்கு உங்களுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கேட்க, இப்ப பாருங்க நான் எதை கண்டுபிடிக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மினிஸ்டரோட ஆளுங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜின்னு அவங்க கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். மினிஸ்டரோட பையன் இந்த மாமாக்கும் நம்ம ஜின்னுக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. கரெக்டா ரெண்டு பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த மாமாவோட கையில ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கு பச்சை கலர்ல, அதை ஜின்னு பாத்துடுறான். ஷார்ப்பா பார்த்து நின்னுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நாய் வேகமா ஓடி போயிட்டு ஒரு கிணறு ஒண்ணு காட்டுது. கிணறு காட்டினா உள்ளுக்குள்ள எக்கச்சக்க டெட் பாடி இருக்கு போல. ஆளுங்க எல்லாம் ஓடி போயிட்டு ஜின்னு அவனை கொலை பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான்ல, டெட் பாடிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் வேகமா ஓடி வராங்க. பார்த்தாங்க அவ்வளவு டெட் பாடி இருக்கு. கழுத்துல கத்தி வச்சுதான் அந்த மாமாவே கூட்டு வராங்க. அக்கா பாத்துடுறா, சிசியோட அக்கா. சிசி எல்லாரும் பாத்துடுறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. நான் கொல்லவே இல்லையே, என் வேலைக்காரன் அங்க நிக்கிறான் பாருங்க, அவன் பேரு அன்சி, அவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்ல அன்சி பாக்குறான். இப்ப அவனுக்கு வேற வழியே இல்ல, குடும்பத்தை கொண்டு வாங்களே, நம்ம பழியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமாங்க நான் தான் தெரியாம கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மினிஸ்டர் பாக்குறாரு. பாத்தீங்கல்ல, எங்க வீட்டுல வேலைக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறதெல்லாம் என்னோட வேலையா, கொண்டுட்டான் அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் மேலதான் பழி விழுந்துருச்சுன்னு தெரியுது பாத்தீங்களா அப்படின்னு கையில வாள் எடுத்து அந்த வேலைக்காரனை அங்கே கொண்டு போட்டுடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு ஜட்ஜு கத்த ஆரம்பிக்க, நான் எப்பயும் அப்படிதாங்க, நான் தான் மிலிட்டரி என் கையில வச்சுட்டு இருக்கேன்ல, மிலிட்டரி மாதிரிதான் ஏன் வீட்டை நடத்திட்டு இருக்கேன், இவெல்லாம் இனிமே உயிரோடையே இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல ஜட்ஜு பாத்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை கொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதிகாரம் இல்லாம நீங்க ஒரு வேலைக்காரனை கொன்னா கூட அதுக்கு 100 அடி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இருக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஓ நீ என்ன அடிக்க போறியா, மினிஸ்டரை நீ அடிக்க போறியா அப்படின்னு அந்த ஆளு ரொம்ப நக்கலா கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள சின்ன ஜட்ஜோட கையை பிடிச்சிடுறான். நாங்க தப்பு பண்ணிட்டோம், வந்த வழியா நாங்க கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, வந்துட்டீங்க கிளம்பி போய் தொலைங்க, மிலிட்டரியில வேலை இருக்கு, டைமை வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு துளி கூட நேரம் கிடையாது அப்படின்னு மினிஸ்டர் அங்க இருந்து போயிடுறான். அதே மாதிரி ரொம்ப நக்கலா கீழே இருக்கிற எலும்பு கூட கூட உதச்சிட்டு அங்க இருந்து இந்த மாமா கிளம்பி போயிட்டு அவன் பொண்டாட்டிய பார்த்து, எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணுங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. சின்ன பார்த்து ஏன் என்ன தடுத்து நிறுத்தின அப்படின்னு இந்த ஆளு ஜட்ஜி கேட்டுட்டு இருக்க, இதுக்கு மேல நம்ம கிட்ட வேற வழியே இல்ல, நம்ம தடுத்து நிறுத்தி தான் ஆகணும் நம்மளோட ஆக்ஷன்ஸ, வேற ஏதாவது பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கிளம்பி
கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா இங்க சிசி, பேய் அப்புறம் சியா 3 பேரும் மட்டும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பேய் கேட்டுட்டு இருக்கா, என்னது நம்ம மாமா தான் எல்லாத்தையும் கொன்னாரா, நம்மளையும் பார்க்க பின்னாடியே வந்தாரா, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்க, உடனே சியாவை பாக்குறா. மாமா மாமான்னு பின்னாடியே போய் கொஞ்சிட்டே இருக்க, அப்பயே நாங்க சொன்னா மட்டும் நம்பி இருப்பியா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே பேய் பார்த்துட்டு அக்கா கிட்ட கண்டிப்பா தெரியாது, தெரிஞ்சிருந்தா நம்மள போய் கூப்பிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா அவங்க அக்கா ஜியாங்க அந்த மாமா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம்டி உனக்கு, சிசியே எவ்வளவு தைரியம் தான் என் பெர்மிஷன் இல்லாம வெளியே விட்டுருப்ப, உனத்தை பார்த்து பயந்துட்டானா ரூம்குள்ள போட்டு கதவை சாத்த வேண்டியதானு அடிக்க ஆரம்பிக்க, வேலைக்கார பொண்ணு ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. வேலைக்கார பொண்ணு இவன் போட்டு 4 அடி அடிக்கிறான். உடனே இந்த ஜியாங் பார்த்துட்டு, உனக்கு என்ன தெரியும், பொம்பளைங்களை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க தெரியும், பொண்ணுங்களை ரூம்ல வச்சு கொல்ல தெரியும், அது தவிர உனக்கு தெரியுமா என்ன, அந்த பொண்ணுங்களை என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் உனக்கு, சும்மா விட மாட்டேன், நீதான் என்ன காட்டி கொடுத்தியா அப்படின்னு மறுபடியும் இந்த மாமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன பண்ணுவ, எனக்கு கொன்னுடுவ, ஏற்கனவே இருக்கிற பல டெட் பாடி கூட என்னை ஒரு டெட் பாடியா சேர்த்து போடு அப்படின்னு சொல்ல, என் அம்மா உன் மேல கொஞ்சம் பாசம் வச்சுட்டாங்களேங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா உன்ன உயிரோட விட்டுருக்கேன், இதுக்கு மேல உன்ன உயிரோட விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ அப்படியே பொத்துன்னு போயிட்டு அங்கிருந்து நக்கலா கிளம்பி அந்த மாமா போயிட, வேலைக்கார பொண்ணு வேகமா ஓடி வரா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு, இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா வேலைக்கார பொண்ணோட சேர்ந்து. இங்க சிசி வீட்டுக்கு வந்துடுறா. வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எப்படியோ நம்ம இன்னைக்கு எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், ஆனா பாவம் என் அக்கா இனிமே என்ன பண்ணுவான்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்ல, இங்க பாருங்க அவங்கதான் ஒரு குற்றவாளிக்கு வந்து மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும் வேலைக்கார பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ பேய் ஓடி வந்துடுறா. அந்த மாதிரி அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு, ஜியாங் அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு. ஜியாங் அழுதுகிட்டு இருக்கா. ஜியாங்கோட அம்மா, ஜியாங்குக்கும் பேய்க்கும் ஒரே அம்மா தான். அவங்க அம்மா வந்துட்டு, என்னடியாச்சு ஏண்டி இப்படி அழுதுட்டே இருக்குன்னு கேட்க, பாட்டியும் கேக்குறாங்க. சொல்லி தொலைடி, சொன்னா தானடி தெரியும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும், அதுக்காக யாரும் வீட்டை விட்டுலாம் ஓடி வரக்கூடாது, அதுவும் அவ்வளவு பவர்ஃபுல்லான வீட்ல இருந்து அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஜியாங் பாக்குறா, இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ சிசி அங்க வந்துட்டு, அக்கா நீ எங்கேயுமே அங்க போகவே போகாத, டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே இருன்னு சொல்ல, வாய மூடுங்க, உங்க 2 பேருக்கும் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பேயோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்லாம சிசியும் சியாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பொறுக்க முடியாம நம்ம ஜியாங் எந்திரிச்சிட்டு கையில இருக்கிற அடி, கழுத்துல இருக்கிற நெரிசல் எல்லாத்தையும் காட்டி, ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நான் நேத்தே இறந்து போயிருப்பேன்னு சொல்ல, அவங்க அம்மா பயந்து போயிடுறா. என் பொண்ணை இவ்வளவு அடிச்சுட்டு இருக்காங்களா, இது தெரியாம எனக்கு போயிடுச்சே, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, இந்த குடும்பத்து மானத்தை நீ தான் காப்பாத்தணும், இந்த குடும்பத்து பேரை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்து அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எங்க மானம் போயிடுமோ குடும்பத்துக்கு பெருமை போயிருமோன்னு நான் சொல்லாமலே விட்டேன், ஆனா என் உயிரே எனக்கு போயிருந்திருக்கும் தெரியுமா, அவன் சிசி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான், அவளை எனக்கு ஒரு தடவையாவது ஏற்பாடு பண்ணி கொடுன்னு பொண்டாட்டி என்கிட்டயே கேக்குறான், நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு அவ கையை போட்டு அவளே கடிச்சுக்க அவங்க அம்மா பாக்குறாங்க. கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. இப்போ என்னம்மா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், நான் போயிட்டு உன் புருஷன் கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நல்லபடியா கேட்டுட்டு வாப்பா, நம்ம பொண்ணு மேல இனிமே கையவே வைக்க கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அவங்க அம்மா பாக்குறாங்க, இதுக்கு மேல என் பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஜியாங் எந்திரிச்சிட்டு, தெரியும் நம்ம வீட்டுல கொஞ்சம் கூட பவரே இல்ல, அவங்கள நம்பிதான் இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுதான் என்ன இந்த மாதிரி அடிக்கிறான், என் தங்கச்சியை கூப்பிடுறான், நீங்க எல்லாம் மானம் கட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அவங்க அப்பா அடிக்க வராரு. வாயை மூடு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு. அவங்க அம்மா வந்துட்டு, எங்க நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளை போய் இந்த வீட்டுக்கு அனுப்புறீங்க, மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டு அங்க இருந்து ஓடி போயிட, அவங்க அப்பா இருந்துட்டு, பொண்ணுனா இந்த பிறந்த வீட்டுல வீட்டு மானத்தை காப்பாத்திட்டு இருக்கணும், புகுந்த வீட்டுக்கு போயிட்டு பிறந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணும், அதுக்குதான் பொண்ணுன்னு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பாட்டி அழுதுட்டு இனிமே என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.